என்னன்னு தெரியல. எதார்த்தமா டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்ஸ்டாவோட செலிபிரிட்டி ஈசமணியன் தான் அவரை பார்த்தோம். ஆளு பார்க்க இன்ஸ்டாலோட நேரில் சோக்கா இருக்காப்ல, மிலிட்ரிக்காரர் மாதிரி இருக்கு. நம்மள வீடியோலாம் போடுறாங்க, ஆனால் நேரில் பார்த்து பேசும்போது நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. அடையாளம் தெரியாத மாதிரி இருக்காரு. அதான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாது. இப்போ மாலை வாங்க போகிறோம். நம்ம ஆதிக்கு வந்து கல்யாணம், அதனால மாலை வாங்குறோம். தேங்காய் அவளை வாங்கி அபிஷேகம் பண்ணுறோம். எல்லாம் நல்லாவே நடக்கும். ஓட்டு தான் அது காசு ரெடி பண்ணியாச்சு. காணிக்க காசு வச்சு தான் எந்த பொருளான வாங்கணும். சூர்யாவோட காசு இருக்கு. அது தெரியல, காணா போச்சு. அதாவது ஒரு 300 ரூபா சூர்யாட்ட ஆட்டை போட்டேன். ஆட்டையெல்லாம் போடலங்க, பேக்ல இருந்து எடுத்து சூழ்நிலை தாங்க கொடுத்தேன். அந்த 300 ரூபா இருக்கா சூர்யா காசு? அவன் தாங்க வச்சிருக்கேன். மாலை வாங்குறதுக்கு எப்படி வாங்க? காசு நீ பாக்கெட்ல இருந்தா எப்படி வாங்க? கூப்பிடணும்ல, அவன் குழந்தை வாங்க மாட்டான். அவன் அதாவது இது சூர்யாவோட காசு. நம்ம ஆதி தான் ஆட்டையை போட்டேன். ஆட்டையை போடணுங்க அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. இது வந்து காணிக்க காசு, அதில் தான் வாங்கணும். ஏய் சூழ தான் ஆட்டை போடுது. என்னடா வாங்குடா, என்னடா சூழ மூஞ்ச கட்டு. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் ஆட்டையை போட்டேன். திருட்டு கவலை போட்டோ நல்லா இருந்துச்சு. என்னடா போட்டோ? போட்டோவா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நல்லா தான் இருக்கு, போதும். சரி, அவர் வேற மொச்ச குழந்தை சாப்பிடு. மொச்ச குழம்பு சாப்பிடு. அவர் வீடியோ பார்த்துருக்கே இல்லையா? ஃபிளாஷ்பேக். இந்த மொச்ச பயிர் இப்படி புனஞ்சு போட்டு, கருவை புனஞ்சு போட்டு அப்படி புனஞ்சுக்கிட்டு இந்த கருவை அந்த மொச்ச பயிர் புனஞ்சுட்டு அப்பா சுடுது. அப்படியே ஒரு உருண்டை எடுத்து உள்ள விட்டு எழுதுதா. ஆஹா, செம்ம டேஸ்ட். நம்மள வெற்றி தெரிவித்து வரலாம். இதெல்லாம் சாப்பிட்டு விட்டு ஏறக்கிற வெளியே விட்டீங்கன்னு வச்சுக்க, ஏதாவது குசு விட்டீங்கன்னு வச்சுக்க, சொற்பத்திலே போட்டு வருவீங்க. வீடியோ தான் அவர் அப்படி போடுறாரு தவிர நல்ல மனுஷன். பார்த்தா தம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போயிட்டு வந்தேன். கையை தான் நான் வேற காஃபி வேற கையில வச்சிருந்தேன். அதை குடிக்கலாமா, போட்டோ எடுக்கலாமா? வாங்கியாச்சு. நீங்க தான் கேட்டீங்களாம்ல. போறாங்க. நம்ம அழகர் கோயில்ல வந்து மாலை வாங்கணும்னா அண்ணன் கடைக்கு வந்திருக்காங்க. அண்ணனை பாத்துக்கோங்க. வாங்கியாச்சு. தலைவருக்கு தான் இப்ப கோயிலுக்கு போறோம். குளிக்கிறோம். குளிச்சுட்டு ராட்டா மேல பார்த்து சாமியை புள்ள பச்சுக்கிட்டே இருக்கும். நீ தான் சொல்றேன், குலதெய்வம் கோயில்ரா, காணி காசு எடுத்து வந்திருக்கேன், போட்டே ஆகணும். அதனால அவனை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. போட்டேன்னு வச்சுக்க, தருவா. லைசன்ஸ்ல யார்ட்டையும் அவன் லைசன்ஸ் என்னோட சின்ன பையன். அவன் நான் 20 வயசு 19 வயசு அவனுக்கு. ஒரு போட்டோ எடுக்கணும். டேய் ஹீல்ஸ்ல ஏறப்பறதுக்கு அங்க நல்லா இருக்கும் பாருங்க. டேய் மார்க்கெட்ல மூஞ்ச எடுக்கற. அதுல எதுக்குடா எடுக்கறியா? மூஞ்ச மறைச்சு போட்டோ எடுத்து விடுங்கடா. எதுக்கு மாமா மூஞ்ச மறைச்சு போட்டோ எடுக்கணும்? என்னடா மூஞ்ச மறைச்சு தான் போட்டோ எடுக்கற? ஏய் கார் எடுத்து. நான் வந்துட்டேன். டிரைவர் சரியில்லை. ஒரு 5 நிமிஷம் பேச விட மாட்டாரு. அதாவது சத்யா வீடியோ எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணிலாம் எடுக்க மாட்டான். எடுத்துக்கிட்டே இருப்பான். ஸ்டோரேஜே ஃபுல்லாக எடுக்க. அதுக்கு என்ன சொல்கிறேன், எடுக்கிறதான் நல்ல கிளிப், ஒரு கிளிப்பு கிடைக்கும். நல்ல கிளிப்பு. நீ எது தாடி வர லவ் ஃபெயிலியரா? இல்லை, நீ சேவ் பண்ணலான்னு பார்த்தா அதோட நம்ம சேவ் பண்ணவே இல்லை. அதனால அப்படியே விட்டுட்டோம். பேசுறாங்க போட்டு அவங்க வண்டியில் எடுக்குதுடா. தூக்கிட்டு போனேன். நீ மகேந்திரா வண்டியில் செக் பண்ணது பாருவே எல்லாத்தையும். வந்துட்டாங்க எல்லாம் செருப்பு வச்சுட்டு வந்துட்டாங்க. குரங்கிட்ட இருந்து பாத்துங்க. ஹாய் ப்ரோ. சாரி ப்ரோ. சாரி ப்ரோ.
நீங்க பாடு போங்க அங்கிட்டு அது மாதிரி நிக்குது பாரு வரிசையா நிக்குது புங்குறதுக்கு குரங்கு அறிவு இருக்குடா வரும்போது எல்லாம் குரங்குக்கு அறிவு இருக்காமா மனுஷனை பார்த்தா குரங்கு பயப்படும் சங்கடப்படுத்தி விட்டு வந்துட்டு வந்து எல்லாம் தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க போட போட்டேன் புடனையோட டேய் தம்பி மாறி ஆனா வச்சுக்கோங்க கருவேன் கடையோட வச்சுக்கோங்க தம்பி ஃபங்க்ஷன் பண்ணோம் இங்கே பாருங்க புருஷன் மொண்டாட்டி எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அங்கே பாருங்க மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்க பாருங்க வெக்கம் இல்லாமல் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதை சொல்கிறேன் ராமு